இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏதோ ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்க அநேகரை ஆதாயப்படுத்த போகிறார். ஒருத்தவங்களுக்குள்ள ஆண்டவர் சும்மா விட போதில்லை, அநேகரை ஆதாயப்படுத்துகிறார். அநேகரை ஆதாயப்பட நீ நினைக்கிற நான் வருவனோ ஆண்டவரை, நீ தான் வேணும்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்ல சொல்லுமா, நீ தான் வேணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறது, உன்னை ஆதாயப்படுத்தும்படி கர்த்தர் இருக்கிறார். வாசிங்க ஏசாயா 40:1-2 எடுத்து வாசி. இல்லை 60, சாரி 60:1-2 வாசி. ம் 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 அலையில சொல்லுமா, அலையில சொல்லுமா, எழும்பு பிரகாசி. எப்படி சொல்றாரு? எழும்பு பிரகாசியா, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் முதித்தது. அதுதான் சொன்னேன், காலங்களை பார்த்து நீ செயல்பட்டு நடந்தினா கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைப்பார். அல்ல சொல்லுமா, காலங்களை கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே நான் கரெக்டாக செயல்படணும். நான் பண்ணணும், நான் கரெக்டாக செயல்படணும். நான் செயல்பட்டாவிட்டால் பிசாசு என்ன பண்ணுவான், களையை விதைச்சிட்டு போயிடுவான். அப்போ என்ன பண்ணும், எழும்புடும். எழும்பு பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது. அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா, கர்த்தருக்காக எப்படி எழும்பணுமா, எழும்பணும். நமக்குள்ள இருக்கிற பாவமான காரியங்களை விலக்கி போட்டுட்டு நம்மை பலவீனப்படுத்தி நம்ம உட்கார வைக்கிற பொல்லாங்கான பழக்கங்களை, நாசமோச காரியங்களை, இதையெல்லாம் எடுத்து போடும்போது தான் நம்ம எழும்ப ஆரம்பிப்போம். அல்ல சொல்லுவோமா, அல்ல சொல்லுவோமா, ஏதோ பார்க்கிறதுக்கு நான் சபைக்கு வரேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன், நான் தேவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி போகிறதல்ல. எழும்பு பிரகாசிக்கிறேன்னு சொன்னா உனக்குள்ள இருக்கிற காரியெல்லாம் உன்னை விட்டு, அதான் தூசு என்ன பண்ணு, உதறி தள்ளிட்டு எழும்புன்னு சொல்கிறாரு. அப்போ நம்மனா நமக்குள்ளே இருக்கிற பல பாவங்கள் இன்றைக்கு ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வரும்போது கண் திறந்தால பாவம்தான். தேசமே ஒரு பாவத்துக்கு வைக்கப்பட்டிருக்குது. எல்லாம் பாவம், செல்லில் பாவம், எதில் பாவமோ அதிலெல்லாம் பாவம் பூந்துனுக்குது. இன்னைக்கு டிவியில் பயங்கரமான பாவங்கள் பூந்துருக்குது. பலவிதமான செய்கையான காரியங்கள் வாலிப பிள்ளைகள் தனிமையாய் பார்த்து கெட்டு போகிறாங்க. நீ நாள காலத்தை பிரயோஜனப்படுத்தி அதற்கெல்லாம் ஜெபிக்காவிட்டால் நாட்கள் கொடியதாகவே இருந்துன்னு தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. நீய நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த அக்கினி நமக்குள்ள பற்றி எரிக்குதுன்னு தான், கொழுந்துகிட்டு எரிக்குதுன்னு சொன்னா நம்மை சும்மா விட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுமா. அப்போஸ்தலர் காலத்திலே அப்போஸ்தலர்களை அழைத்த போது கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் பயன்படுத்தினான். காரணம், அவர்களுக்குள்ள இருந்த அந்த அக்கினி பலமாய் பற்றி பிடித்தது. அந்த அக்கினி பலமாய் அவர்களை எழுப்பினது. தேவப்பிள்ளை அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. தூச உதறி ஏந்திரமா, அல்லேலூயா சொல்லுமா, சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். தூச உதருமா, தூச உதர்ன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒன்று ஆராயணும். ஆண்டவரை, நான் எப்படி வாயிறேன் கிறிஸ்துவ பயணத்தில், ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், உனக்குள்ளே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கணும். நான் எப்படி வாயிறேன் ஆண்டவரை, என் நடவடிக்கை எப்படி இருக்குது, என் அன்பு எப்படி இருக்குது, நான் பிற இடத்துல காட்டுற அன்பு எப்படி இருக்குது, நான் யாரிடத்துல எப்படி நடக்கிறேன், எனக்கு நடக்க கற்றுத்தாங்கப்பா, ஒருவேளை செயல் பண்ணால் கற்றுத்தாங்கப்பான்னு கேட்டு பாரு. கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கா. அல்ல சொல்லுமா. ஒருவேளை நமக்கு அந்த காரியத்தில் பலவீனமற்றிருப்போம். ஆண்டவரே, நான் இதில் நடக்க எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்கப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, இதை நான் நடக்கலாம் ஆண்டவரே அப்படி சொல்லினா கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. இப்படி வாழும்போது தான் கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்க முடியும். இந்த பையனை பார்த்த பிறகு உடனடியாக எனக்குள்ள ஒரு பெரிய கண்ணீர் வந்துச்சுன்னு.
நிறைய ஊழியம் செஞ்சுருக்கோம். நாங்கள் உண்மையாக சொல்கிறேன், பெருமைக்கு சொல்ல நிறைய ஊழியம். ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட டோட்டலி ஒரு வாரம் முழுவதும் ஊழியம் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் இன்னொரு சத்தியத்தை கேட்டாலும் நம்மளால் தாங்க முடியல. கோட்டா மேலே கோட்டா வரும், அப்படி இப்படி 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 நழுவோம், குனிவோம், பழிவோம். ஆனால் வார்த்தை கேட்க கேட்க எலும்புகளில் அக்கினி பற்றி எறிந்தது. அதில் சொல்லுமா, அன்றைக்கு 3 ஹவர் பவுல் பிரதர் பிரசங்கிப்பார். 3 ஹவர் 2 ஹவர் எல்லாம் ஆகும். அது அப்படியே ஆண் கேட்போம், என்னத்த ஆண் பார்த்துன்னு கேட்போம். அப்போ எங்களுக்கு வழியெல்லாம் இருக்கும். அந்த நோக்கமெல்லாம் அங்கே போயிடுச்சுன்னா கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிறார் சொல்ல. அதில் சொல்லுமா, கர்த்தரை சார்ந்து வாழும்போது கர்த்தர் உன் வியாதிகளை விலக்குவார். கர்த்தருடைய வேதத்தை பிடிச்சுக்கின்னு இரவு பகலை தியானம் பண்ணி பாருங்களேன், கர்த்தர் ஒரு வியாதியும் நமக்கு வராது. அதில் சொல்லுமா, அவர் வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்கினார். வார்த்தையில் அக்கினி உண்டுங்க, அக்கினி உண்டு. இந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு. இதை நான் உணர்ந்திருக்கிறேன். என் வாலிபத்தில் நிறைய உணர்ந்திருக்கிறேன். என் வாலிபத்தில் என்ன பண்ணுவேன், இந்த வேதத்தை எடுத்துன்னு கிட்டத்தட்ட பிஎன்சி மில்லு போயிட்டு நான் பண்ணுவேன், தனிமையாக போயிடுவேன். அந்த இடத்துலலாம் அப்போல்லாம் மரச்செடி கொடியெல்லாம் இருக்கும். அப்போல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் பிஎன்சி மில்லு. அந்த ஃபுட்பால் விளையாடுவாங்க, அந்த சைடு பசங்கள்லாம் ஒரு காய்ச்சி செய்யணும். நான் அப்படியே இதை எடுத்துன்னு போய் உண்மையாகவே சொல்கிறேன், அதை சொல்கிறேனே, அவர் மகா வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுமா. என் கிட்டி சேர சேர அவர் மகிமையை பார்த்துனே இருப்பது பிள்ளைய. அப்போ உனக்கு எந்த ஒரு போராட்டமும் உனக்கு இருக்காது. கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. நாம் கர்த்தருக்கு எழுப்பி பிரகாசிக்கணும். இதை படிப்பேன், படிச்சுன்னே இருக்கும்போது திடீர்னு எனக்குள்ளே இது ஒரு நெருப்பேர் இதை போல இருக்கும். அப்படியோ அல்லேலூயா சொல்லுமா. இதை படிச்சுன்னே இருப்பேன். நேரம் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் 4 ஹவர் கிட்ட படிச்சுன்னே இருந்தப்பேன். திடீர்னு எனக்குள்ளே ஒரு நெருப்பேர் இதை மாதிரி இருக்கேன். என் இருதய இந்த செடியை எல்லாமே பட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே உலாவின்னு இருக்கும், அப்படியே உலாவினே இருக்குது. அப்படியே அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருடைய வார்த்தை நீ படிக்க படிக்க கர்த்தர் உன்னை எழுப்புதலுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போவார். தேவனிடத்தில் நீ இடைவிடாமல் ஜெபிக்க ஜெபிக்க உன் வாழ்க்கையை எழுப்புதலுக்குள்ளே கொண்டு போவார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரே ஒரு மனிதன் தேசம் பாழாய் போன போது, தேசம் சீர்கட்டு ஆங்காங்கே சிதறி ஆண்டவர் அழிக்கிறார். தேசம் அழிந்து போகிறது என்று ஜனங்கள் பயந்து நடங்கும் போது பொல்லாத காரியங்களை ஒரு மனிதன் பார்க்கிறார். ஒரே மனிதனிடத்தில் கொடுக்கப்பட்டது அந்த வாதை நீங்கள. எல்லாரும் போராடுறாங்க வாதைக்கு. ஒரே ஒரு மனுஷன் பாவம் செய்யும்படி ஒருத்தி எடுத்துக்கின்னு வேசித்தனம் பண்ணும்படி கலந்து போகிறான். ஒரே ஒரு தேவ மனுஷன் எடுத்துன்னு போய் ஈட்டி எடுத்துன்னு போய் ஒரே சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. அந்த ஒரு மனுஷன் சொருவின அந்த சொருவில் வாதை நீங்கி போனது. அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் உன்னை கொண்டு அக்கினியாய் பயன்படுத்த போகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட பட்டயம் பலன் உள்ள பட்டயமாக இருக்கிறதா? அல்லேலூயா சொல்லுமா. ஒரே ஒரு மனுஷன் தான் அந்த வாதை நீங்குவதற்கு என்ன செய்ய தெரியல. ஆனால் கடைசியாய் இந்த மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பிணக்காசை ஒரே ஒரு சொருனா தேசத்தில் வாதை, அங்கே பாவம் கிடக்குது, அங்கே பாவத்தில் அழிஞ்சு போகிறாங்க. இந்த நேரத்தில் இவனுக்கு இந்த சுகமா, இந்த வேசித்தனமா, இந்த காரியமா என்று சொல்லி எடுத்துன்னு போய் ஒரே சொன்னார். கர்த்தர் வாதையை நீங்கி போட்டார். உன்னை கொண்டு ஜனங்களை கர்த்தர் ஆதாயப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சின்னவன் நினைக்காத, கர்த்தருடைய பார்வைக்கு நீனால தான் பெரிய ஜாதியாகும். அல்லேலூயா சொல்லுமா. உன்னை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் அக்கினியாய் பயன்படுத்த போகிறார். ஒப்புக்கொள்ளுதே பிள்ளையே, பாவத்துக்கல்ல நீதிக்கு ஒப்புக்கொள். நீதிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்துணும். அது அலசால் நீ என்னென்ன செய்கிறேன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய திரைப்படம் போல பார்த்துன்னு இருக்க. நீ நினைக்கலாம் என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் காணல அப்படி நினைக்கலாம். கர்த்தருடைய பார்வைக்கு நாம் வெறுமையாய் காணப்படுகிறோம். கர்த்தர் நம்ம பார்த்துன்னுக்கிறா. நீ பாதாளத்தில் படுக்கப்பட்டால் கூட அங்கே அவருடைய கண் பார்க்கும் தேவ பிள்ளை.
எங்கே மறைமுகமான பாவம் செய்யோ அங்கே அவர் கண் பார்க்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்குள்ளே பிடிச்சிச்சுன்னா எழுப்புதல் பலமாய் பற்றி பிடிக்கும். உன் சரீரத்தில் அக்கினி பற்றி பிடிக்கும். அந்த அக்கினி உன்னை பலமாய் நிறுத்தும். கர்த்தர் உன்னை சுடர் விசிற விளக்க போல கர்த்தர் வைத்து அநேகரை ஆதாயப்படுத்தும்படி. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என் சபைக்காக அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரு நாள் அங்கே பவுல் சபைக்கு போனோம். போயிட்டு சபையில் ஒரே அழை சத்தம், ஒரே அழை சத்தம். அந்த சபைக்கு விரோதமாக இன்னொருத்தர் வந்து சபையை எடுத்துடணும், இந்த இடத்துல சபை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நடத்தின்னு வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விசுவாசிங்க எல்லாரும் கூடி அழுதாங்கய்யா. நல்ல சொல்லுவோமா. நம்ம விசுவாசி நம்ம சபை எப்படி இருக்குதுன்னு கூட பார்க்குறது கிடையாது. அது என்ன போடும், நம்ம போய் நல்லா சாப்பிட்டு நம்ம புஷ்டடிலாம். அதை சொல்லுவோமா. ஓ, நம்மளை சபைக்காக நீ உட்காந்து பிரயாசப்பட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. எங்கே இருக்கிற ஜனால தான் கர்த்தர் இழுத்து வந்து கொடுப்பார். கர்த்தர் அல்ல சொல்ல, நம்ம சபைக்கு மட்டும் இல்லை, அநேக சபைக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கான். நீ பலமாய் கர்த்தருடைய வைராக்கியத்துக்குள்ள அனல் முட்டி ஜெபிக்கிற பற்றி அந்த ஜபம் கொண்டு வருமா. அல்ல சொல்லுவோமா. அந்த ஜபம் கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த ஜபம் கொண்டு வரும். உன் ஜபம் என்ன பண்ணது, அநேகரை கொண்டு வரணும். சொத்த ஜபமாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாதுன்னா வெறுமையான ஜபமாக இருக்கக்கூடாது. மணிக்கணக்காய் ஜபிக்கிற ஜபம் இருக்கணும். அதான் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஜபிக்க கற்றுத்தாங்கப்பான்னு கேளு. நீ கேட்டினா அவர் கொடுப்பாரு. ஆண்டவர் சொன்னது கேளுங்கள், அப்போ இது கொடு. கேட்கறானே கொடுப்பாரு. நீ கேட்காத ரெண்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும் பார்த்துக்கொள்ளும், போயிட்டு வரேன், எங்களோட இருங்க, ஃபேமிலியோடு இருங்க, எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. அவ்வளோதான் ஜபம். நீட்டான ஜபம் இது. அதே சொல்லுமா. ஐயா, உன் ஜபத்தை என் ஜபத்தை கர்த்தர் பார்க்குறேன். எத்தனை நேரம் நீ தேசத்துக்காக ஜெபம் பண்ணுற, எத்தனை நேரம் பாழாய் போகிற ஜனங்களை குறித்து என் கலக்கமடைந்து ஜெபம் பண்ணுற. இதெல்லாம் தேவன் பார்த்து நிற்கிறார். நம்ம பார்க்கல, தேவன் பார்க்குறா. அல்லேலூயா சொல்லுமா. அந்த ஒரே மனிதனுடைய அந்த பெரிய வைராக்கியத்தில் அந்த தேசம் வாதையிலிருந்து கர்த்தர் நீக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுமா. தேசத்தில் ஒரே மனிதனை கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா சொல்லுமா. தேசத்தில் ஒரே மனிதனை கொண்டு 3000 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார். ஒரே மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியை எடுத்து 3000 ஆத்துமாக்களை கர்த்தர் ஆதாயப்படுத்தினார். உன்னை கொண்டு என்னை கொண்டு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். செய்ய மாட்டார் மட்டும் நினைக்காத. கர்த்தர் செய்தார்னா இடங்கொள்ளாம கர்த்தர் நிரப்புகிறவராக இருக்கிறார். நீ கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டு. உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உன் குடும்பம் காக்கப்படும். கர்த்தருக்காக வைராக்கியம் பண்ணிட்டு நிற்பா இருந்து பாருங்க. கர்த்தமாக அந்த வைராக்கியம் ஒரு நாள் உன் பிள்ளைகள் மேலே இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா. நீ நினைக்கிற வைராக்கியம் போயிடுன்னு சொல்லி நினைக்கிற, அங்கிருந்துல இங்கிருந்தே கொண்டு போவார். அப்படியே வைராக்கியத்தை சன்னதி மேல் சந்தானத்தின் மேலே என் ஆவியை ஊற்றி ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லலாம். எப்படியாப்பட்ட தேவன் பாருங்க. சன்னதி மேல் சந்தானத்தின் மேலே விட்டுருவான். என் வைராக்கியம் கொள்ற அந்த வைராக்கியம் உன் பிள்ளைகளிடத்தில் பற்றி பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் ஒரு மனிதனை தேடி அந்த வாதையை நீக்கி போட்டார். அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கு நீயும் நானும் சும்மா இருக்கக்கூடாது, ஜெபிக்கணும், ஆண்டவரத்தில் மன்றாடணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். தேசம் பாழாய் போய் நிற்குது. பாழாக போகுது, ரொம்ப பாழாக போகுது. பார்த்தாலே கொடூரமாகுது. இந்த சைட்லாம் பார்த்தா புள்ளியாந்தப்பெல்லாம் ரொம்ப கொடூரம். பப்ளிக்காக வைக்கிறானுங்க. ஒன்னொரு காரியத்தை பப்ளிக்காக வைக்கிறான். பார்த்தால கொடுமையாக இருக்குது. ஒரு பையன் என்கிட்ட வேலை செஞ்சான். அவன் வேலை செய்வான். வேலை செஞ்சுட்டு திடீர் ஒரு நாளைக்கு 900 ரூபா வாங்குவான். ஒரு நாளைக்கு
900 ஒரு நாளைக்கு செலவு வாங்குவான். அவனுக்கு 950 ரூபா தான் கூலி கொடுப்பேன். இந்த 950 ரூபாயில் இவர் 900 ரூபா செலவு வாங்கிடுவார். செலவு வாங்கிட்டு என்ன பண்ணுது, வர வழியிலே செம போதையில் வீட்டுக்கு போகிறது. செம போதை வீட்டுக்கு போகிறது. அவன் மனைவி போனால் ஃபோன் பண்ணி, அப்பா நான்ப்பா இந்தமாரி பண்ணுறானப்பா அந்த பையன், ஒரே ஒரு சின்ன குழந்தை, அவங்க நல்லா இருக்கிறாங்க, டீசெண்டாக இருக்கிறாங்க. இந்த பொறிக்கு பையனுக்கு ஒரு சின்ன குழந்தைக்குது. ஆனால் என்ன பண்ணுறான், குடிச்சே கெட்டுப்பான். நான் எவ்வளோ சொல்கிறேன், நான் அட்வைஸ் பண்ணிட்டேன், எப்பா அப்படி இல்லைப்பான்னு. ஏன் நம்ம குப்பசாமி கூட அவனெல்லாம் பார்த்து சொல்லியிருக்காரு. அதே சொல்லுமா வைராக்கியம் தான் சும்மாவோட பக்கத்தில் பார்த்தாலும் சொல்லிடுவாங்க இயேசுவை பற்றி. அதே சொல்லுமா பக்கத்தில் ஒரு ஜனத்தை பார்த்தா இயேசுவை நோய்ச்சுன்னு அவங்களுக்குள்ள, இயேசுவை கொண்டுன்னு போயின்னு அவங்களுக்குள்ள. அதெல்லாம் கண்டுக்காத இருக்குது பார். அது தேவனுக்குள்ளே என்ன பண்ண வெதப்பான வாழ்க்கை. வைராக்கியம் இருந்தா நீ அவன் மேலே எடுத்துன்னு போய் ஈட்டி எடுத்துன்னு போய் குத்து, கர்த்தர் அவன் சிறையில் போய் மாட்டி போடுவா. அல்லேலூயா சொல்லுமா. இப்படி இன்றைக்கு தேசம் பாழாய் போகிறது. அதற்காக நம்மள ஜபங்களை வைக்கணும். நம்ம தேசம் சீராக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். அங்கங்கே போதைப் பொருட்கள்லாம் இல்லை. எங்கள் நாட்களில் கூட நாங்கள் இப்படி பார்த்ததில்லப்பா, எங்கள் நாட்களில் கூட நாங்கள் இப்படி பார்த்தது கிடையாது. இருக்கோம், நாங்கள் ஊழியர் செய்யும்போது சில இடம் பெருமெட்டில் இருக்கோம், அந்த போதை ஊசின்னுவாங்க, அது எதனா தான் கேள்விப்பட்டுருவோம். இப்போ அந்த கஞ்சா அந்த என்னென்னா பழக்கம்லாம் வந்துக்குதுமா, என்னென்னா பழக்கம் என்னென்னா மாத்திரை வர போகிறாங்களா பசங்க, என்னென்னா மாத்திரையான இந்த பொம்பளைங்களுக்கு கர்ப்பம் வந்தால் வலி வரணும்னு சொல்லி கொடுப்பாங்களா அந்த மாத்திரை, அந்த மாத்திரை போதை மாத்திரை மாரி போடுறாங்க. எப்படியெல்லாம் இன்றைக்கி கொடூரமான உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம். அதான் நாட்கள் கொடியதானபடியா நீயே நானே எழும்பலைன்னா நிச்சயமாக ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. அன்றைக்கு எஸ்தர் ஜெபம் பண்ணிட்டு உள்ளே போகலன்னா அந்த ஜனங்களை மீட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் உனக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் உண்மையுள்ளது என்று சொன்னால், உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் உண்மையுள்ளது சொன்னால், யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி சொல்லிடணும். என் கடமை என் மேலே விழுந்த ஒரு கடமை. ஒருவேளை உன்னை பார்த்தா பைத்தியக்காரமே தான் சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் வேண்டாம், இயேசுவை பற்றி சொல்கிறவங்களாம் பைத்தியக்காரன். பவுல் சொல்கிற கிறிஸ்துவத்தை பற்றி உபதேசம் கெட்டு போகிற பைத்தியமாக இருக்க, ரட்சிக்கப்பட்டு நமக்கு தான் அது என்ன பண்ணும், தேவ பலம். அவன் அறியல, அவன் தெரியல, அவன் அறிந்திருக்க அந்த ராஜாவை, அந்த எபினேசரை அறிஞ்சிருக்கிறோம், அவர் நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். அதனால் எங்கெல்லாம் நீ பார்த்து வைராக்கிய கொள்ள ஆரம்பிக்கிறியோ அங்கே கர்த்தர் உன்னை பலமாக உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா. நீ தேவனுடைய நீதியை நியாயத்தை தேடும் போய் தான் பண்ணாரு, கர்த்தர் கூட கொடுத்துடுவார். அல்லேலூயா சொல்லுமா கூட கொடுத்துடுவார். எலியா ஜெபம் பண்ணுறார். பாவிங்களே, அவன் படுத்துன்னு இருப்பான்டா, அவன் தூங்கின்னு இருப்பான், இல்லை அளவில் இருப்பான், அவனை போய் கூப்பிட்றீங்களே, கூப்பிடுங்க எப்படி சொல்கிறது, அவன் எங்கெங்கேயோ தூங்கின்னு இருப்பான், அவனை போய் கத்தி கூப்பிடுவான், அவன் அளவில் அவன் பார், என்ன ஒரு தைரியம் பார், என்ன ஒரு கத்தட ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னால் என்ன ஒரு தைரியம் தெரியுமா. அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக இந்த எலியா ஒன்றுமே கிடையாது. அல்லே சொல்லுமா, அச்சின் தூள் ஆக்கி போட்டுருவானுங்க. தைரியம் கர்த்தரோட அக்கினி பட்டு எறிந்தா எந்த இடத்துல அந்த தைரியம், தன் ஜீவனை குறித்து கூட கலக்கல்ல, என் ஜீவனே போனால் பரவாயில்ல, ஆண்டவருக்காக வைராக்கியமாயினும் அந்த அக்கினி பற்றி பிடிக்கணுமா. அல்லேலூயா சொல்லுமா. அந்த அக்கினி என்ன பண்ணும், நம்ம எலும்புகளில் தசைகளில் பற்றி பிடிக்கலாம், செயல்பட மாட்டோம். கனி கொடுத்தா பார்ப்பாரு, கனி கொடுக்கலாம், வெட்டுறா கோடாரி மரத்து கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடுனா செகண்டில் தூக்கிடுவார். கனி கொடுத்தா மிகுந்த கனிகளை கொடுக்கிட்டேன்னு நினைப்பா. அல்ல சொல்லுவோமா. ஒரே ஒரு மனுஷன் சவால் இருறான், ஒருவேளை நடக்கலாம் நம்மளோட கதி என்ன கதி, அவனுங்களை நம்ம சவால் இருறோம்.
நடக்கலான்னு அதை கூட நினைக்கல. அவருக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், அவர் செய்வார். அந்த அக்கினி அவனுக்குள்ளே பற்றி பிடிக்க தான் தைரியம் வந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுமா? அந்த அக்கினி பற்றி பிடிக்க தான் தைரியம் வந்தது. வந்ததா? நீ நானா பண்ணுவோமா? ஒருத்தன் வந்து ஏய் வந்து போங்கடா அப்படின்னா எங்களை ஒரு ஆசிரியான்ற ஒரு சகரை இறந்துட்டார். நிச்சயமாக வைராக்கியமான மனுஷன். நம்ம கீழ்ப்பாக்கத்தில் போய் ஊழியர் செஞ்சோம். பக்கத்தில் அந்த இந்து கோயில் இதில் பக்கத்தில் ஊழியர் செஞ்சோம். ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒருத்தன் வந்துட்டு போறீங்களா என்னடா அச்சு கொண்டு விடுவோம் உங்களை அப்படின்னா, ஏதோ அடிங்க எங்களை பரவாயில்ல, அச்சு இந்த இடத்துல சாவடிங்க, அதை பற்றி எங்களுக்கு நோ ப்ராப்ளம். அதில் சொல்லுவோமா? அழுதுவான். அப்போ என்ன பார்த்தா அவன் இப்படி முறைச்சி பார்த்துட்டு வந்துவான், அப்படியே போயிட்டான். அலையில சொல்லுமா? உன் வைராக்கியத்தை கண்டு பிசாசு பயந்து போவான். உன் வைராக்கியம் பெரிதா இருந்தா எப்படியாப்பட்ட கோலியாத் நின்றா கூட என் ஆண்டவருடைய பார்வைக்கு அவன் ஒரு தூசபல காணப்படுவான். அலையில சொல்லுமா? பாகால் தீர்க்கதரிசி கத்திட்டு ஒன்றும் முடியாதபடி அவனுங்க அப்படியே விடாய்த்து கீறிக்கின்னு போயிட்டானுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்னை கேட்டரில் ஆண்டவரை என்று ஒரே ஒரு ஜெபம் பண்ணா அந்த காலை அப்படியே நக்கி போட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படியாப்பட்ட அபிஷேகம் கிரியை செய்ய பாருங்க. உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் பாவம் செய்ய கர்த்தரிடம் கொடுக்க மாட்டார். அதை சொல்லுமா? எந்த அபிஷேகப்பட்ட மனுஷனோ பாவத்தை குறித்து பயப்படாவிட்டா அவன் அபிஷேகத்தை பெறல. அதை சொல்லுமா? பாவத்தை குறித்து நீ பயந்தால்தான் தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? நீ அதை குறித்து பயப்படலனா கர்த்தர் உன்னை விட்டு விலகிடுவா, ஆவியான உன்னை விட்டு விலகிடுவா. நீ அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நல்லா இந்த வாலிபம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைகளை கூட சொல்கிறேன், நிறைய செல்களில் தவறுதலான காரியங்கள் வருது. நான் ஒரு டிப்பு ஆப்ஷாரில் போனால் எதெல்லாம் வருது, டக்குன்னு எப்பா நமக்கு அது தேவையில்லாத விஷயம், இதை கட் பண்ணு அப்படி சொல்லி அதை பார்க்குறதே கிடையாது. ஆப்ஷாரே யூடியூபோ எதுவுமே பார்க்குறது கிடையாது. ஒரு ஆண்டோட பாடு இந்த வேசாரில் சேர்ந்துலாம் பாட்டு பாட அந்த பாட்டுலாம் வர அதை எடுத்து கேட்டுன்னு இருப்பேன். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத காரியம், இது நமக்கு வேணாம், இதுக்குள்ளே போனோமா அப்படியே காந்தகம் போல் இருப்பான். பிசாசு எப்படி சொல்வா? காந்தகம் போல் வச்சிருவான். எப்படி இருப்பான்? ஆமாம், அது செய்யலாம், தப்பே கிடையாது. அது செய்யலாம், தப்பே கிடையாது. செய். பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? உன் பாவம் கர்வத்தரித்துக்க விடாத. கர்த்தருடைய கொடுக்கப்பட்ட அந்த அக்கினியின் அபிஷேகத்தை விட்டு கொடுக்காத. கர்த்தர் எச்சரித்தா, சரிங்க ஆண்டவரே நான் தவறு பண்ணிட்டேன், நான் விட்டுற ஆண்டவரே அறிக்கைட்டு விட்டு மீண்டும் போவாத. கர்த்தர் உன்னை சீர்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுமா? உன்னை சீர்படுத்துவார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனான் மாறினானாம். காரணம் பாவத்துக்கு ஓடினான். அவனுக்குள்ள கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பெரியதாக இருந்தபடியால் அந்த ராஜஸ்திரி அழகானவள் அவருடைய பார்வைக்கு ஒரு அறைகளாத போல தெரிஞ்சபடியா அவன் ஓடினான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஓடினாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பாவத்துக்கு விலகி வாழ்ந்து பார். கர்த்தர் உனக்குள்ள அக்கினியாக இறங்கி கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைப்பார். அவன் நினச்சான் ஆண்டவருக்கு பயந்து ஓடினான். வேதம் சொல்லுனா யோசேப்புடைய காலம் நிறைவேற வல்ல வரைக்கும் கர்த்தர் அவனை சிச்சித்து கொண்டே இருந்தாராம். கர்த்தர் அவனை புடமிட்டுனே இருந்தாராம். அல்ல சொல்லுமா? அதுதான் சொல்கிறேன், தேவனுடைய புடமிடுதலை அற்பமாக என்ன, அவர் புடமிடுறான்னா உன்னை டெஸ்ட் பண்ணுறான்னு அர்த்தம். நீ எப்படி செயல்படுற, இந்த உபத்திரத்திலே என்னை மகிமைப்படுத்துறியா, இந்த உபத்திரத்திலே என் நாமத்தை மகிமைப்படுத்துறியா, என்னை பாடுறியா, இடத்துல ஜெபிக்கிறியா, இதெல்லாம் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுற நேரங்கள். அதான் என்ன பண்ணோம், இந்த காலத்தை கர்த்தர் கொடுத்தினா கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வா. அல்லேலூயா சொல்லுமா? திறப்பின் வாசலிலே நின்று கதறுகிற ஒரு பாத்திரத்தை கர்த்தர் தேடுகிறார். அது நாம இருக்கக்கூடாதா?
கர்த்தர் யாரை தேடுகிறான்னு தெரியல. கர்த்தர் சொல்ற நீதான் வேண்டும் என்று தான், நீதான் திறப்பின் வாசலில் நின்று கதறுகிறவன் என்று சொல்றான். கர்த்தர் உடனே என்னைய தேடுறாருமா. ஒவ்வொரு நாளை பார்த்து என் பிள்ளை ஜெபிக்காதா, என் பிள்ளை தேசத்துக்காக ஜெபிக்காதா, என் மக ஜெபிக்க மாட்டாளா, என் மக எனக்காக வாழ மாட்டாளா, கர்த்தருடைய ஏக்கெல்லாம் நம்ம ஏதாவது செய்யுமா என்று அதை பார்த்து கொண்டு இருக்கிறதா நம் தேவன். அல்லே சொல்லுமா, அவன் அந்த ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று கதறான். ஒரே மனுஷன் மேலே பாரம் விழுந்துச்சு, அவன் மேலே விழுந்துச்சு. அவன் திறப்பின் வாசலில் நின்று கதறுகிறான். நம்மளாம் இன்றைக்கி சுகமாக நினைக்கிறோம். நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு தீர்மானம், ஆண்டவரை நான் இதற்காக அதிகமாக ஜெபிக்கிறேன்ப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா, எனக்கு ஜபத்தை தாங்க, ஜபம் போகும்போது சோர்ந்து போகக்கூடாது, தைரியமாக ஜெபிக்கணும், எனக்கு பலன் தாங்க ஆண்டவரை. ஒருவேளை முடியலையா படுத்துன்னு கூட ஜெபம் பண்ணியா, முடியலையா முழங்கால் நீட்டி கூட ஜெபம் பண்ணு. உன் பலவீனத்தை கர்த்தர் பார்க்குறா. அந்த ஜபத்தில் கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறா. அல்லையா சொல்லுமா, இதை வந்து இது போனது என்று வாழாத தேப்பிலையே கர்த்தருக்குள்ளே நீ வைராக்கியம் பாராட்டு. அந்த அக்கினி உன்னை பற்றி பிடித்து பலமாய் நிறுத்தும்படி கர்த்தர் செய்வார். அல்லையா சொல்லுமா, அல்லையா சொல்லுமா. ஒரே ஒரு மனுஷனை கொண்டு பலவிதமான காரியங்களை வேதத்தில் செய்திருக்கிறார். அவன் திறப்பின் வாசலில் நின்று கதறுகிறான், கர்த்தர் அதை நீக்கி போடுகிறார். ஒரே ஒரு மனிதனை கொண்டு தான் ஆண்டவர் அவனுடைய ஆவியை எடுத்து 3000 ஆத்மா கொடுத்து 3000 ஆத்மாவை மனம் திரும்பும்படி கர்த்தர் செய்ய வைத்தார். கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா. கர்த்தர் பெரியவர். உன்னை கொண்டு பலத்த காரியங்கள் செய்வார், உன்னை கொண்டு பலத்த காரியம் செய்வார். காரணம், நீ தேவனோட கிட்டி சேர்கிற வாழ்க்கை, தேவனோட வாழ்கிற வாழ்க்கை கட்டுங்க. அலையில சொல்லுமா, அலையில சொல்லுமா. ஆண்டவரிடத்தில் நீ கனி கொடுத்தா பார்ப்பாரு, கனி கொடுக்கலாம் வேஸ்ட் ஆக்கிடுவார். கனி கொடுக்கணும், எல்லாரும் கனி கொடுக்கணும், கொடுத்து தான் ஆகணும். கிறிஸ்து பயணம் இப்போ கூட பாருங்கள், ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு இவங்க வரல அவங்க வரலன்னு தெரியுமா, எரிஞ்சு போயிடுவாங்க. அவங்க வாடகைலாம் போய்க்கணும். எரிஞ்சிட்டு அப்படியே சரீரெல்லாம் அந்த 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 பாடியுடைய அந்த தோல் அந்த சதை அப்படியே கொட்டும். அந்த வார்டெல்லாம் போக மாட்டாங்க. அப்போல்லாம் சில பேர் நாட்டு அலோடு பண்ணுவாங்க, அங்கே தெரியாமல் உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு அவங்களுக்காக ஜபம் பண்ணும். ஜபம் பண்ணால் பயங்கர வேதனை, பயங்கர வேதனை. அப்படியே சரீரத்தில் அப்படியே அப்படி செதிர் போல் கொட்டும். அப்படி அந்த சகிப்புத்தன்மை வர வர அந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ளே வருதுன்னு சொன்னால் நாம் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அல்லையா சொல்லுமா. உனக்குள்ள ஒரு அக்கினி சரிதாக இருந்ததுன்னா, அம்மா ஊழியம்மா ஐ ஆம் ரெடி, ஊழியம்மா நான் ரெடி, உபவாச ஜபமா நான் ரெடி, கரெக்டாக வந்துடுறேன். அதையே சொல்லுமா, அல்லையா சொல்லுமா. நீ அப்படி சொல்லிப்பார், கர்த்தர் உன் சிறையிருப்பை மாட்ட வல்லவராக. அப்படி சொல்லிப்பார், உன் சிறையிருப்பை மாற்றுவார். நீ சொல்லு, ஊழியம்மா நான் வரேம்மா, ஹாஸ்பிட்டல் ஊழியம்மா சொல்லுங்க நான் வந்துடுறேன். கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பாருமா. நான் சொல்கிறேன், இப்போங்க உன் எலும்புகளில் கர்த்தரோட அக்கினி அனுப்பி உன் எலும்புகள் நிலமுள்ளதாக்குவா. நீ ஊழியத்துக்கு போக போக உன் கால்கள் கரடு முள்ளாக்காகும். உன் கால்கள் என்ன பண்ணுது, கரடு முள்ளாக்குவார். நீ நடக்க முடியாத இருக்கிறவ நல்லா நடப்ப, சாப்பிட முடியல சாப்பிடுவ, பலவீனம் இருக்குதா அந்த பலவீனத்தை கர்த்தருடைய பலன் கொடுப்பார். ஊழியத்தை செய்ய செய்ய கர்த்தருடைய மகிமை உனக்குள்ளே இருக்கும். கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லையா சொல்லுமா, அல்லையா சொல்லுமா. கர்த்தர் நல்லவருங்க, கர்த்தர் நல்லவர். அவருக்குள்ளே நீ எப்படி தீவிரமாய் செயல்பட நினைக்கிறையோ அவ்வளோ உன்னை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லையா சொல்லுமா, அல்லையா சொல்லுமா. அவன் இவன் யார், மோசே யார், ஒரு கொலை பாதகன், ஒரு கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துடலான்னு வராரு. அப்படியாப்பட்டவன் தான் கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார். அல்லையா சொல்லுமா, அல்லையா சொல்லுமா. கொலை பண்ணிட்டு வந்துட்டான், ஆனால் கர்த்தர் அவனை விடலையே, நீ தான் போகணுன்றார். யார் இடத்துல, பார்வோன் ராஜா இடத்துல, கடினமான இடத்துல. அவங்கள பேச முடியுமா ராஜா இடத்துல? கர்த்தருடைய அக்கினி இருந்தா எப்படியாப்பட்ட இடத்துல பேச கர்த்தர் வல்லவராக வைப்பார். நம்ம
கர்த்தருடைய அக்கினி பட்டியேறிய ராஜா ஒரு மனுஷன் இல்லை, அவர் சாதாரண மனுஷன் போல கர்த்தர் காண்பிப்பார். அல்லேலூயா சொல்லுமா. அந்த அக்கினிக்கு அவரை வல்லமை. அல்லேலூயா சொல்லுமா. இறங்குது அந்த அக்கினியை நான் உணர்றேன். அந்த அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுங்க. அக்கினி இறங்க இறங்க நமக்குள்ளே இருக்கிற பாவமான காரியங்களை கர்த்தர் விளக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அந்த மனுஷன் சொல்கிறான், ஆண்டவரே நான் மந்த நான் உள்ளவனாச்சு, நான் மந்த புத்தி உள்ளவனாச்சு, நான் எப்படிப்பா ராஜா இடத்துல போக முடியும்? என்ன சொல்கிறது, மந்தமாக இருக்கிறேனே, எனக்கு ஞானம் கிடையாது, இப்படி இருக்கிறேனேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்ற, நீ தான் அவன் ஆண்டத்தை போய் பேசணும். என் ஜனங்கள் கூக்குரலை நான் கேட்டேன் என்று சொல். அல்லேலூயா சொல்லுமா. ஒரே ஒரு மனிதனை தெரிந்து கொண்டா, ஒரே ஒரு மனிதனை தெரிந்து கொண்டா, ஒரே ஒரு மனிதன் மோசேவை கர்த்தர் தெரிந்து கொண்டா. இந்த ஜனங்களை மீட்கும்படி நீ தான் இவர்களை கொண்டு போகணும்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் மோசேயை கொண்டு பலவிதமான அற்புதங்களை கர்த்தர் செய்தார். சமுத்திரத்தை பிளந்து வெட்டாந்தரை ஆக்கிட்டார் ஆண்டவர். சமுத்திரமே அப்படியே தரையாச்சு, வெட்டாந்தரை ஆக்கி கர்த்தர் கொண்டு போனார். கர்த்தருடைய அந்த வல்லமை இருக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. நீ விசுவாசம் வைத்து ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணிப்பார், அவன் எப்படியாப்பட்ட சாக கெடுக்கிற வியாதியாக இருந்தாலும் அவன் அக்கினி இறங்க இறங்க அவன் ஏந்திருக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. தேவாலயத்துக்கு போகிறான், அவன் பிச்சை கேட்குறான், அவன் என்ன முடவனாக்குறான், பிச்சை கேட்குறான். இடத்துல பணம் ஒன்றுமே கிடையாது. நான் ஆராதிக்கிற நசரனாகிய இயேசு நாமத்திலே நட என்று சொன்னார். அவருக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை உணர்ந்து அவர் சொன்னார். கர்த்தர் உடனே நடக்க ஆரம்பித்தார், தூக்கி நடக்க வைத்தார். அல்ல உன்னையும் என்னையும் கொண்டு கர்த்தர் செய்வார். கர்த்தர் கொடுக்குற ஊழியத்தை விட்டுட்டு ஓடிடாத. மாம்சத்துக்காக நிறைய மாம்ச தேவைகள் இருக்குது தான். அதனால் ஊழியம் என்பது கர்த்தருடைய காரியம் இருக்கும்போது முதல்ல அட்டனன்ஸை கொடுத்துப்பார். உன் குடும்ப உயரத்தில் கர்த்தர் வைப்பார். நீ ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடு, சபைக்கு முக்கியத்துவம் கொடு, சபையில் ஆத்மாக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் குடும்பத்தை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பா. உன் பிள்ளைங்க பலத்த ஆசீர்வாதத்தோடு வாழ்வாங்க. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருக்கு ஓட ஓட கர்த்தர் ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுப்பான். அப்புறம் காரணம்னா நம்ம அர்ப்பணிப்பு வரணும். உள்ளிருந்து நமக்கு அப்படியே பாரம் வரணும். ஐயோ இப்படி இருக்கிறது தேசன்ற பாரம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜபம் 4 ஹவர் ஆக்கிடுவார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. ஒரு ஜபம் 4 ஹவர் ஜபமாக்குவார். உனக்கே ஜபிக்கின்னு அவங்க இதுவும் குடும்பத்துக்கு மாட்டும் ஜபிச்சுக்கின்னு இதுவா கர்த்தருடைய அன்பு? இதுவாமா கர்த்தருடைய அன்பு? பிறருக்காக ஜபிச்சுதான் உன் சிறையிருப்ப கர்த்தர் மாற்றுவார். உன் குடும்பமே உனக்கு எல்லா மேன்மை நினச்சின்னா பிறரை நீ நினைக்கலனா வேஸ்ட். அல்லே சொல்லுமா. அல்லே சொல்லுமா. உக்காஞ்சி அழுதாங்க. நான் அந்த பையன் பார்த்தப்போ இது எனக்கு பழைய ஜெபிச்சம் பற்றியா அந்த பாரம் எனக்கு வந்தது. இதுக்காகலாம் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். ஊழியத்துக்கு போயிட்டு கூடி ஜெபம் வந்து ஒரு ஜபத்தை வைப்போம். அப்போ இதுக்கெல்லாம் நல்லா ஜெபிப்போம். அந்த பாரம் வந்தது. அது வரணுங்க, அது வரணும். அது அடுத்தவங்களை பார்த்தும்போது வரணும். அந்த ஆண்டவர் சொல்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவன் அறியான். தேவன் அன்பு உனக்குள்ளே இருக்குதுன்னா இப்படி அவரோட அக்கினி பட்டி எரிஞ்சதான் கர்த்தருடைய அன்பு உன்னோட இருக்கும். அல்ல சொல்லுமா. அல்ல சொல்லுமா. கர்த்தரோடு வாழ்கிற அந்த வைராக்கியம் நமக்குள்ளே பெரிதாக இருக்கணும். என்ன சொன்னோம்? பெரிதாக இருக்கணும், பெரிதாக இருக்கணும். சொல்லுங்களேன். வைராக்கியம் பெரிதாக. நீ பெரிதாக ஆவ ஆவ கர்த்தரும் வாழ்க்கையை ஒரு மாற்றத்திற்குள்ளே கொண்டு வருவான். நீ பார்க்க முடியாத காரியத்தை நீ பார்ப்ப. ஆராய முடியாத எண்ண முடியாத பெரிய காரியங்களை கர்த்தருக்கு செய்ய வல்லவராக. எல்லாம் சொல்லுமா. காரணம் உடனடியாக கர்த்தருடைய காரியமா உடனடியாக வந்து சொல்லு, நான் வரேன். அதான் சொல்கிறாரு. போருக்கு போனேன்னு சொல்லிட்டு பயந்தவன்லாம் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. நக்கி குடிக்கிற மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லை சிலர் பேர் முடியாதெல்லாம் ஏற கட்டிடுறாங்க. அதுமாரி என்ன பண்ணோம்? முன்னே வரணும்.
அன்னைக்கு அவன் முன்னே வரனா தேசத்தில் வாதை அப்படியே எல்லாரையும் சாகச்சிட்டு. அவன் முன்னே வந்து ஈட்டி எடுத்துன்னு வந்து குத்துறாங்க, ஒரு குத்து, வாதை நீங்கி போனது. அல்லே சொல்லுவோமா? அந்த முன்னே வரணும். நம்ம ஏதாவது கர்த்தருக்கு செய்யணும், கர்த்தருக்கு பண்ணணும், ஜெபிக்கணும், நான் வேதம் வாசிக்கணும், தேசத்துக்காக கதறணும், என் நாட்கள் இப்படியே போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லே சொல்லுவோமா? அல்லே சொல்லுவோமா? அந்த அபிஷேகம் உனக்குள்ளே இருந்தால் உன்னை சும்மா விடாது. ஒவ்வொரு நாளும் உன்னை பேசினே இருப்பார் ஆவியானவர். ஏதாவது செய் மகளே, எனக்கு ஏதாவது செய், எனக்கு ஏதாவது செய். நீ கண்டிப்பாக நீ செஞ்சுப்பார், செஞ்சுப்பார். நீ கர்த்தருக்கா ஓடிப்பார். நான் சொல்கிறேன், நீ கர்த்தருக்கா ஓடிப்பார். கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை வல்லமையாக பயன்படுத்துவார். உன்னை பார்த்து ஐயோ கர்த்தருடைய பிள்ளை வராங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ மகிமைக்குள்ளே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அதில் சொல்லுமா? அதில் சொல்லுமா? மாலுமி பயப்படுறான். மாலுமிக்கு கப்பல் ஓட்டுற மாலுமி ஒரு கப்பலை இது பண்ணுவான். அவனுக்கு ஆர்டர் கொடுக்குறான்டே, இப்படி போடா அப்படி போடான்னு சொல்லி திசையை காட்டுறான். அநேகருக்கு அவன் ஓட்டுருவான், துறைமுகத்தை ஓட்டுறான். அவனுக்கு தெரியும் இவன் சிறைப்பட்டு போனவன். எப்படி சிறைப்பட்டு போனவன் இவன் என்ன பண்ணுறான்? இந்த சைடு போனீங்கன்னா கப்பல் சேதமாயிடும், இந்த சைடு போங்க, இந்த சைடு போகாதீங்கன்னா புல் பொறுப்பும் பவுலிடத்தில் வந்துச்சு. அலையில சொல்லுவோமா? அலையில சொல்லுவோமா? ஆண்டவர் இப்படியாப்பட்டவர் பாருங்க. சிறைப்பட்டு போன மனுஷனை கர்த்தர் பெரிய அதிகாரியாக வைக்கிறார். அல்லே சொல்லுமா? காரணம் அவருக்குள்ளே பட்டி எரிக்கிற அந்த அக்கினி பலனாக இருந்தபடியாய் தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லே சொல்லுமா? அதில் சொல்லுமா? இந்த அக்கினி உன்னை பற்றி பிடிச்சதுன்னா நீ சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது கர்த்தருக்கு செய்யணும் வாஞ்சிக்கிறவளாய் மாறுவேன். அல்லையா சொல்லுவோமா? அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி எழும்பலைனா கர்த்தர் என்ன பண்ணார்? யாரையாவது கொண்டு எழுப்பியிருப்பார். ஆனால் கர்த்தர் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்க, ஒவ்வொருக்கும் ஒரு கிருபை வச்சுருக்கிறார். நீ ஜெபிக்கிற கிருபை, ஒருத்தருக்கு ஊழியத்தில் இருந்தால் பயங்கரமாக ஊழியம் செய்வாங்க. ஒவ்வொருக்கும் ஒரு கிருபை வச்சுருக்கிறா, அதை யூஸ் பண்ணு, புதைச்சி வச்சிடாத. ஒரு தாளந்து கொடுத்தா 2 தாளந்து கூட 4 ஆக்கு, 5 கொடுத்தா 10 ஆக்கு. வெறுமையாக வச்சுனா மரத்தை அப்படியே அடியோட அழிச்சிடுவார், எல்லாத்தையும் கையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துடுவார். கிறிஸ்துவ பயணம் சாதாரண பயணம் அல்ல. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனான். யோசேப்பை கர்த்தர் புடமிட்டார். ஒரு காலம் வந்தது, எல்லாம் மாறினது. கர்த்தர் மகிமையா ராஜாவுக்கு அடுத்த செகண்ட் அவனை கர்த்தர் வைத்தார். அவர் சிறையிலெல்லாம் போய் அந்த பொத்திபால் தவறான வார்த்தை சொல்ல போயுது, சிறை கதவு பூட்டப்பட்ட போயுது கூட அங்கேயே கர்த்தரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கா, உன்னை கொண்டு தான் தேசத்தை அசைப்பான்னா கண்டிப்பாக அசைப்பார். உன்னை கொண்டு தான் உன் ஏரியாவை அசைப்பார், உன்னை கொண்டு தான் உன் ஏரியாவை சொந்தமாக்குவான்னு சொன்னால் சொந்தமாக்குவார். கர்த்தரால் முடியும். முடியுமா? முடியாதா? ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? மீன் வயிற்றில் போனால் கூட ஆண்டவர் விட்டாரா? மீனுக்கு கட்டளைட்டார். அவ்வளோ பேர் மீன் அவ்வளோ நேரம் வாயில் வயிற்று வச்சுருக்குமா? இரையாக்கிடும். ஆனால் கர்த்தர் கட்டளை, மீன் கர்த்தரோட வார்த்தை கீழ்ப்படி கக்கினது. அவன் வேணும் கர்த்தருக்கு. அலைய சொல்லுவோமா? அலைய சொல்லுவோமா? அன்றைக்கு பேதுரு சிறைசாலை கொண்டு போயிட்டாங்க. பேதுரு வேணும் ஆண்டவருக்கு, பேதுரு வேணும். அதனால தான் ஜனங்க சபையார் ஜெபிச்சாங்க. பேதுரு சாதாரண அல்ல, அநேக இடங்களை அநேகரை ஆதாயப்படுத்துகிற பார்த்துரும். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காசு. ஆண்டவருக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை பெரிதளவாய் வைராக்கியமாக இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை கட்டுவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை பரிசுத்தமாக்குவார், உன்னை மகிமையாக நடத்துவார். பரிசுத்தத்துக்கு இடம் கொடுக்கணும்னா உன்னை நீ கட்டும் போது தான் கர்த்தர் உன் பரிசுத்தத்தை அலங்கரிக்க வைப்பார். அல்ல சொல்லுமா? அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள்ளுன்றார் சொல்கிறார். நான் அதான் நம்ம எப்படியாப்பட்ட வஸ்திரம் வச்சுக்கிறாருன்னா அலங்கார வஸ்திரம். ஒரு பாவம் கரை திரையற்ற அந்த வஸ்திரத்தை நமக்கு வச்சிருக்கிறார். நீ அதை அசுத்தம் பண்ணிக்காத. கிறிஸ்துவ பயணம் சாதாரண பயனில் வந்துட்டு போயிட்டா அப்படி கிடையாது. உன் மாதிரியை காண்பிக்கும் போது உன் ஏரியா அசைக்கப்படும். நீ மாதிரியை காண்பிக்க என்னவோ இந்த சகோதரிடத்தில் இருக்குதுப்பா, ஒன்றுலால கூட பெரிய சந்தோஷம் இருக்குதுப்பா சகோதரிக்கு.
என்ன சொல்லுவானுங்க, ஒன்றுமே கிடையாதுப்பா சகோதரிக்கு, ஆனால் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்காங்களே, என்னமா உள்ளே இருக்குதுயா. அது சொல்லுமா ஆண்டவர் இருக்கிறார். அது சொல்லுமா, வைராக்கியத்துக்கு இடம் கொடு. கர்த்தர் உன்னை எடுப்பித்து கட்ட நினைக்கிறாரா, இடம் கொடு, உடனே இடம் கொடு. ஆண்டவர் சொல்கிறாரா, உடனே இணங்கி போ. ஆண்டவர் சில பேர் பேசுவார், சில பேர் பேசுவார், இதை செய்யாத, இதை பண்ணாத, நீ எனக்கு வேணும், இதை பண்ணாத, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன் சொல்லுவார் ஆண்டவர். ஒப்பு கொடுத்தினா கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அதே சொல்லுமா, எலும்புகள் அவளை அக்கினி பற்றி பிடிக்க இடம் கொடுத்து பிள்ளையே. அதை சொல்லுமா, கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நெகேமியா 1:4-5 வாசி. நோக்கி, கர்த்தாவே, அல்லேலூயா சொல்லுமா. எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க இவன் ஏன் பண்ணுறா இரவும் பகலும், இவன் ஒரு மனுஷன் தானே, இவன் ஏன் பண்ணுறான், அல்லையா சொல்லுமா, அல்லையா சொல்லுமா. அதை இரவும் பகலும் மன்றாடுறான். மன்றாடுதலில் இந்த இரவு நேரத்தெல்லாம் ஜெபம் பண்ணிங்கன்னா ஒரு இஷ்டமான ஒரு நேரம். இந்த இரவு நேரம்லாம் நிறைய சத்தங்கள்லாம் அடிங்கிடும். இரவு நேரத்தில் வானமழுது இல்லாத பொல்லாத ஆவி கிரியை செய்வான். என்ன பண்ணுவான், அநேகருக்குள்ளே பாவத்தை நோய்ச்சிடுவான், அநேகருக்குள்ளே தூக்கத்தை கொடுத்துருவான், அநேக கோட்டை விட்டு கொரட்டை விட்டுன்னு அப்படியே தூங்கி விட்டான். எப்படி இரவு நேரத்தில், எப்படி இரவு நேரத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணினாங்களாம். அதில் சொல்ல இரவு நேரத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணான். அந்த இரவு நேரங்கள் ஜெபங்களில் கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லே சொல்லுமா, நீ இரவு நேரங்களில் உன் டைம் கிடைக்கும்போது நீ ஜெபம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிப்பார், ஒரு பெரிய மகிமையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மணி, ஒரு 12 மணி இந்த டைமில் ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த 1 ஹவர்லேருந்து 2 ஹவராக கடந்து போவோம். துதிக்க துதிக்க ஆவியான இறங்க ஆரம்பிச்சிடுவார். நம்ம ஜெபிக்கிற ஜெபமே மாற்றதெல்லாம் மாறிடும். அல்லே சொல்லுமா, அப்படியே பாசிமா. இரவும் பகலும் அல்லே சொல்லுமா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த நெகோமியா அழுது புலம்புறாரு. பிள்ளையே, தேசம் பாழாய் போகிறதுக்கு ஒரு நாளை கூட அழுது ஜெபம் பண்ணல. ஏதோ வரோம், நம்மளுடைய காரியத்தை பார்த்து நம்ம போயிடும். இப்படி இருக்கிறதுப்பா தேசத்தில். இன்றைக்கி என் தேசம் காக்கப்படணும், என் தேசம் அழிந்து போகக்கூடாது. காரணம் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அக்கினி பற்றி பிடித்ததுபடியாய் கர்த்தரிடத்தில் அவன் மன்றாடி ஜெபிக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த ஜனங்களை விடுவிக்கிறார். அல்ல சொல்லுவோமா, உன்னை ஒருவரை கொண்டு போனால் ஒரு ஏரியா அசைக்கப்படனா கர்த்தர் அந்த இடத்துல உன்னை கொண்டு போவார். நீ தான் அங்கே போனன்னுவார். நீ தான் அங்கே போனால் அசைக்கப்படனா கர்த்தர் உன் மேலே தான் அந்த திட்டத்தை வச்சு, உன் மேலே எல்லாரும் மேலே ஒரு திட்டத்தை வச்சுருக்கார். நீ போனால் தான் அந்த இடம் சீராகும். அதே சொல்லுவோமா, நீ போனால் தான் சீராகும். கர்த்தர் என்ன பண்ணாரு, நினைவு பட்டத்துக்கு போனால் தர்ஷீசுக்கு போனார். விட்டாரா, அங்கே குத்து இங்கே குத்து, கசில் வர வேண்டிய இடத்துக்கு அவரை கொண்டு வந்துட்டார். அதில் நீ போனால் தானே அந்த இடம் சீராகும். அல்லையா சொல்லுவோமா, உன்னை ஒருவனை கொண்டு தேசத்தை அசைக்க வைக்கும்படி நான் செய்வேன். நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் ஒரு பாத்திரத்தை கொண்டு தேசம் அசைக்கப்படும். அப்படியாப்பட்ட அக்கினியை நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க, சத்தியத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா சத்தியம் ஒவ்வொரு நாளும் நம்மளோட சபையில் பலனாக வருது. நிறைய பேர் அதை கேட்டுட்டு மூட்டை கட்டி வச்சிடாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களோட
என்னோட கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். உங்களோட மட்டும் இல்லை, என்னோட கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். அது எனக்குள்ள சில காரியங்களும் அதை நான் திருத்தி கொள்ளும்படி கர்த்தர் என்னோட கூட பேசியிருக்கிறார். அதனால் சத்தியத்தை நீங்கள் அறிய அறிய கர்த்தர் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா சொல்ல எப்படி இருக்குமா? ஹல்லேலூயா. மழை கூட வராதியா, கீழே இருந்து ஊற்ற உருவாக்குவார். அல்லேலூயா சொல்லுமா, மழை கூட வராது, கீழே இருந்து பூமியிலேருந்து ஊற்ற சுரப்புக்கு வச்சு அந்த நிலத்தை அந்த நிலத்தை கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. அப்படியாப்பட்ட தேவன் தான் நம் தேவன். இலையுதிராத மரத்தை போல இருப்பான், காலத்தில் கனிகளை கொடுக்கிற மரத்தை போல இருப்பானாம். அல்லேலூயா சொல்லுமா. முழு ஆற்றுன்னு தூங்கினே இருந்தா என்ன பண்ணுவான்? தூக்கத்தின் ஆவி வந்து இறங்கி கனி கொடுக்காதபடி பிசாசு கிரியை பண்ணுவான். விழித்திருக்க பாருங்கள். முதல்ல ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது என்ன சொன்னார்? எனக்காக 1 மணி நேரம் வைத்திருந்தார். ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஏன்னா இந்த ஜெபம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனான்னு எடுத்துட்டோம். அதே சொல்லுமா, இந்த ஜெபம் வர வர பரிசுத்தம் வரும், கர்த்தருக்குள்ள வைராக்கியம் வரும், வேதத்தை பயங்கரமாக வாசிக்க ஆரம்பிப்போம், இன்னும் பலனாக செயல்பட ஆரம்பிப்போம். கை கொண்டு பார், கர்த்தருனை நடத்துவோம். ஜெபங்களை ஒரு நாள் ஜெபிக்கிற ஜெபங்களை அறிந்து வாழி. நான் எப்படி ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு நீ அறிஞ்சு வாழ்ந்தினா நிச்சயமாக வாழ்ந்துடுவோம், கர்த்தரோடு வாழ்ந்துடுவோம். ஒரு நாளும் யோசிக்கணும், நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணேன்னா இன்றைக்கி நேரத்துக்கு மாம்சத்துக்கு இவ்வளோ நேரம் கொடுத்துட்டேனே. ஆண்டவர் பேசுவார், நீங்கள் ஜெபிச்சியா மகளே? அப்போ நம்மளுக்கு யோசனை வரும், ஆமாம் ஆமாம் ஆண்டவரை நேரத்தை வேஸ்ட்டாக உலகத்துக்கு கொடுத்துட்டேன். ஜெபத்தில் உட்காரு, கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். உன்னை ஏன் சீர்படுத்துறான்னா உன்னை பயன்படுத்த போகிறார், உன்னை பயன்படுத்த போகிறா. அவன் கொலைகாரன், அவன் சாவஸ்ட் வந்தான், அவனை விட்டுன்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறான். நன்மைக்காக தான் அவன் கொலை பண்ணான். கொலை பண்ணிட்டு வரும்போது கூட ஆண்டவர் அவன் என்ன பண்ண, நீ தானே என் பார்வைக்கு விலையேறப்பட்டவன், உன்னை தான் நான் தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னார். தெரிஞ்சார். அத்தனை ஜனங்களை வழி நடத்தும்படி கர்த்தர் பயன்படுத்தினான். அல்லே சொல்லுமா, அல்லே சொல்லுமா. மோசே தேவனை முகமுகமாய் பார்த்தானாம். எப்படி பார்த்தானா? முகமுகமாய் பார்த்தான். நீ யாரெல்லாம் தேவ சமூகத்தில் பலனா இருக்கிறையோ கர்த்தரோட சாயலை முகமுகமாய் காட்டுவார். உனக்கு காட்டுவாருங்க, காட்டுவார். என் வாழ்க்கையில் ஒரு நாள் நான் போய் ஒரு அறையில் கதவை சாத்திக்கின்னு ஒரு அப்போ வந்து நாங்கள் அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்ட் ஒர்க்கு தான் பண்ணி நிற்கிறோம். எவ்வளோ அதான் கர்த்தருடைய டைம்லாம் அதான் செஞ்சு நிற்கிறோம். இதுமாரி ஒரு ரூம் மாரி இருக்கும். அந்த ரூமில் ஒருத்தங்கிட்ட நான் வந்து லேபருக்கு வேலை செஞ்சேன். அப்போது வாலிபத்தில் எனக்கு ஒரு வாஞ்சி ஆண்டவர் மேலே, நம்ம ஆண்டவரை பார்க்கணுமே, அவர் எப்படி அவரை பார்க்கணுமே அப்படின்னு எனக்கு ஒரு வாஞ்சி வந்துச்சு. என்ன பண்ணிட்டேன், வேலை நேரத்தில் சாப்பாடு டைம் கொடுத்தானே. சாப்பாடு டைம் பண்ண ஒரு அரை கதவை பூத்திக்கின்னு, ஆண்டவரே நான் பார்க்கணும் ஆண்டவரே, ஏசப்பா நீங்கள் வாங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லி ஆர்வம் ஸ்டேஜ். அது கொஞ்சம் நல்லா வைராக்கியம் என் வாலிபத்தில். அந்த வைராக்கியத்துக்கு ஆண்டவர் கொடுத்த பிறகு அந்த அந்த என்னோடய மாட்டில் ஆண்டவர் ஒரு மகிமையாக கொண்டு போனார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அப்படி ஜெபிச்சு இருக்கும்போது திடீர்னு அந்த அறை வீட்டில் அது ஓப்பன் ஆன மாதிரி ஒரு பெரிய புறா, புறா அப்படியே பறந்து என்னை சுற்றிலும் வட்டம் விட்டுனுக்குது, என்னை சுற்றிலும் சுற்றி நிற்குது. இதெல்லாம் அது நம்ம இந்த இடத்துல ஜெபிச்சு நிற்கிறோம், யாரும் இல்லை. நம்ம இந்த அறையை கதவை சாத்தி நிற்கிறோம், கீழே அந்த மேசரிக்கிறோம். இது என்னடா இது சொல்லிட்டு அப்படியே பார்த்துன்னு சோத்திரம் வந்து ரொம்ப ஓவராக கத்த ஆரம்பிச்சிட்டேன். கீழே ஓடாரான், ஐயோ பையனுக்கு எதாவது ஆயிடுச்சு போல, என்னது பையனுக்கு எதாவது ஆயிடுச்சு போலுது அப்படி சொல்லிட்டா, தம்பி தரா நம்பாரு. அப்புறம் தந்துட்டு என்ன சார், இல்லைண்ணா ஒன்றும் இல்லைண்ணா ஜெபம் என்னப்பா நீ இப்படி கத்துறியாப்பா, அங்கே வெளியே கேட்குதுப்பா எனக்கு அப்படின்னு. அதான் அவர் இறங்க மகிடி நம்ம கத்திருக்கிறோம். அல்ல சொல்லுவோம்மா, அந்த அழகானவரை பார்த்தாலே நம்ம மாறிடுவோம்மா, அந்த அழகு தெய்வத்தை பார்த்தாலே நம்ம மாறிடுவோம். நினச்சிப்பா தேவனை தேட தேட உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றுதலை கொடுப்பா. நீ அதிகமாக அவரை பிடிச்சிக்கினா கர்த்தரை கைவன் தேட அதிகமாக ஆரம்பிங்க. கர்த்தரை எவ்வளோ தெரியும் அவ்வளோ புதையில போல் கர்த்தனை கொடுப்பார். அல்லையா சொல்லுமா, கர்த்தரை நம்மை நடத்த வல்லவர. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.